பெரிய கற்பொழி இருக்கும். அவன் தானா என் மகனே மாயாண்டி சுடலே நீ காவல் காத்த திரவியத்தை களவு செய்து போனவன். பொருள் சொல்லுதியே உன்னை பிடிப்பான் சிமிழ் அடைச்சிருவா. வாய்க்கு பிள்ளையா அவன் தர முடியாது. போக வேண்டாம் என் மகனே பொல்லாத மலையாளம். என் அன்னையான பதவி எத்தனை ஓரி வரையும் சொல்ல மாயாண்டி சுடலை கேட்டாரா? எப்படி கேட்பா? முன்வைத்த காரணம் பின்வைக்க போறதில்லை. எனது காவலில் இருந்து திரவியத்தை களவு செய்து போனவனை இன்னும் 8 நாளைக்குள்ளே கருவற் வரலன்னா நான் கைலாசத்தில் பிறக்கல. நான் கடவுள் மகன் மாயாண்டி சுடலை. நான் அல்ல அம்மா. என்ன சந்தோஷமா அனுப்ப போறியா இல்லையா? கையில என்ன இருக்கு பாயே பகவதி? என்ன என் கையில என்ன இருக்கு பாத்தியா? 7 மணி வெள்ளையா. இந்த மல்லையத்தால ஒரே குளோஸ் பண்ணிட்டு நான் மலையாளம் போறேன் என்று செஞ்சுடலை மாயாண்டி சிரம் கொண்டு எழுந்தார். கண்டாள் பகவதி. மாயாண்டி சுடல அவனை அடிச்சு நொறுப்பான் நொறுக்கி போட்டு போயிடுவான் என்ற அன்னையான பகவதி இனிமேல் இவனை மறு தடுக்க முடியாது என்று திரிட்டு எடுத்தா சுடலை இந்த திருநெத்தியில பூசிட்டான். போய் வா மகனே போய் வா. 8 நாளைக்கு உன் காரியத்தை முடிச்சுக்கிட்டு தாய்க்கு பிள்ளையாம சேரு. வாழ்த்தி வரத்தை கொடுத்தாள். மந்திரவாள் கை கொடுத்தான். போற்றி விடை கொடுத்தான். போய் வா மகனே என்று பொன்னும் பகவதி விடை கொடுத்தாள். ஆண்டவனாய் ஆற்றங்களை சுடலையும் ஆடுவான். அன்னை பகவதி அடிபணிந்து விடைபெற்று உட்காரக்கரையை விட்டு உமரி பகவதி வாசல் விட்டு இப்படி வாரார். பழையாளத்திலே நந்தம் உணவுடை நோக்கினாதன் சுடலை வருகின்றார். பார்க்க முடியுமா? மாயாண்டி சுடலை எப்படி வருகின்றார்? எப்படி வருகிறார்? அம்மன் பகவதி ஆண்டி சுடலை அவன் அழிக்கணுமானா முதல்ல மந்திரவாதியின் திருமகளை பார்க்கணும். மந்திரவாதியின் திருமகளான மாவிசைக்கிய பார்க்கணும்னா அவன் இந்த கோலத்துல போனோம்னா ஒண்ணு நடக்க முடியாது. அதனால மாயா வடிவம் எடுக்க வேண்டும் என்று ஆண்டவனாய மாயாண்டி சுடலை 90 வயது சேர்ந்த துவண்ட கிழவனாய் பஞ்சடைந்த வாழும் கிழவனாய் பாம்பாட்டி சித்தனாய் வடிவம் கொண்டார். 10-11 பாம்பு கூடையை எடுத்து உருவாக்கினார். 7 மலை காவுக்குள்ளே நாதசுனை ஓரத்திலே நாதன் சுடலை வந்து பகடிக்குழல் வாசிக்க மலையில் உள்ள பாம்புகள் எல்லாம் வர வகைக்கு ஒரு பாம்பு எடுத்து 11 பாம்பு கூட நம்ம பாம்புகளை பிடித்தடைத்தார். கருத்து கம்பெனி தோல்ல ஓட்டார். எக்கல்ல மகடிக்குழல் பாம்பு கூடையை தூக்கி தலைமேலும் தோல் மேலும் முதுகலையும் போட்டு எடுத்துக்கிட்டு பாம்பாட்டம் போடணும். 10 மாவிதைக்கு பார்க்கணும். அகபத்தை ஆற்றணும். அட்டகாரி புலையன் மலை பார்க்க வேண்டும். திரவியத்தை களவு செய்த ஆந்திரவாதி கூட்டத்தை அடியோடு அடிக்கணும் என்று ஆண்டவனாய மாயாண்டி சுடலை ஒரு பாம்பு பிடாரனை போல பாம்பாட்டி சித்தனாய் வடிவம் கொண்டு மாயாண்டி சுடலை நந்தம் உணர்வுரை நோக்கி வருகிறார். எப்படி வருகின்றார்?
எப்படி ஐயா நாடு தெருவாதில நாடு காம்போ நாடு தெருவாதில பொண்ணு காம்போ நாடு தெருவாதில நாடு காம்போ நாடு தெருவாதில பொண்ணு காம்போ பொண்ணு கம்பத்திலே பூவை தோடி பூவாலநாதரை பாட்டாடாய் பாம்பே கண்டு எல்லோரும் பரவசத்துடன் பார்க்கிறார். இந்த பாம்பாட்டத்தை கண்டாள் மாந்திரவாதியின் திருமகளான மாவிசைக்கினுடைய தோழி செங்கமலம். இந்த செங்கமலம் என்னும் பெண்ணானவள் ஓடோடி வந்து தன் எஜமானியான மாவிசைக்கியை பார்த்து எடியே அம்மா என்னுடைய எஜமானியான மாவிசைக்கு நம்ம ஊர்ல ஒரு பாம்பாட்டு சித்தம் வந்து வந்திருக்கான் பாம்பாட்டம் போடலாம் பாரு ஊர் ஜனமுறை அங்கதான் அவன் மகிழி வாசிக்கிற எசையும் அவன் பாம்பாட்டம் ஓடுறதும் அவன் கொண்டு வந்த பாம்புகள் ஆடுகிற ஆட்டம் பார்க்க முடியலையே அம்மா அந்த பாம்பாட்டி ஓடுற ஆட்டம் பொறுக்க முடியல பாம்பு இறச்சக்காடி போடுது அம்மா நம்ம பட்டம் ஸ்தலங்கள்லாம் காணிக்காங்க போய் பாக்கு இந்த மாதிரி ஆட்டம் இதுவரைக்கும் பார்த்ததே என்று எல்லாரும் பேசிக் கொள்கிறாங்க. ஆமா மாவிதைக்கு அந்த பாம்பாட்டத்தை நீ பார்க்க வேண்டும். பாம்பாட்டம் முடியதுக்குள்ள பார்த்துருப்போமா நீ பார்க்கணும்னு சொல்லிதான் உன்னை கூப்பிட வந்திருக்கேன். புறப்படி என்றால் செங்கமலம் என்னும் தோழி மாவிதைக்கு சொன்னா அடி பாதகி என்னம்மா சொல்லுத என்னுடைய தந்தையினுடைய குணம் உனக்கு தெரியும். தெரியாம காளி புறையனுக்கு நான் ஒத்தைக்கு ஒருவன் எல்லாம் யாரு பெரிய படம் படைத்தவன் தான். ஆனா உன்ன மாதிரி ஒரு ஏழைக்கு நான் பெண்ணா பிறந்தாலும் உலகத்தில் உள்ள அதிசயத்தை பார்த்திருப்பேன். படம் படைத்த மாந்திரவாதிக்கு நான் மகளாக மாவிசைக்கு பிறந்து இந்த மண்டலத்தில் வாழும் காலத்தில் என்னை வீட்டை விட்டு வெளியே போக கூடாது ஒரே என் அப்பா மாந்திரவாதியினுடைய ஆணை. ஏழைக்குங்களே நிலவரையிலே வைத்து வளர்க்கின்றான் என் தந்தை மாந்திரவாதி சிறைச்சாலையில் வைத்து வளர்த்தது. அரமனை விட்டு அப்பா போகக்கூடாது என்று ஆணையிட்டிருந்தான். இதை மீறி செங்கமலம் தோழி பெண்ணே உன்னோடு நான் பாம்பாட்டம் பார்க்க வந்தேன்னா கூட்டத்தில் வைத்து என் தந்தை மாந்திரவாதி கண்டானா என்ன செய்வான் தெரியுமா? மகள் என்று பார்க்க மாட்டான் சண்டாள பெரும் போலையே என்ன வெட்டிடும் மண்குட்டே மாந்திரவாதி என்னோடி மகள் என்று பார்க்க மாட்டான் பெருமுறையே புத்திரும்
இருக்கிறாள் இதுதான் அவனுடைய திருமகளான மாவிசைக்கியோ மலையாளத்து மங்கையர்கள் மாபெரும் அழகி என்று அம்மா சொன்னால அம்மா பகவதி சொன்னால உண்மையாதான் இருக்கு ஆதிப்புலையம் பெற்றெடுத்த கட்டளையும் மாவிசைக்குவதானா உதயமா மாவிசைக்குவதானா அவச்சாண்ட அழகுதாயே ஆந்திரவாதியின் திருமகள் மங்கை மாவிதைக்கு இவள்தானோ ஆள பார்த்தாச்சி திரவியத்தை களவு செய்து வந்த காளிப்புறையின் இல்லத்தை கண்டாச்சு ஆதிகாரம் முடிச்சு இனிமே நம்முடைய காரியத்தை ஆரம்பித்திருக்கிறான் என்று கடவுள் மகனாகிய சுடலத்தையும் பாம்பாட்டத்தை கலைத்தார் கலை கூத்தாட்டம் நிறுத்தினார் மறுநாள் தினத்திலே ஆண்டவன் மாயாண்டி சுடலை 90 வயது என்ற தோண்டகிழனாய் கிழவனாகவும் 455 என்ற நரைத்த கிழவனாய் பிச்சை எடுக்கும் பண்டாரமாய்
வந்து பிச்சை கேட்கிறான். அதிலை போலவே அங்கன் கொண்டடியா அரணடி பாதத்தை காணாத பாதிக்க அரணடி பாதத்தை காணாத பாதிக்க அண்ணன் போடம்மா இதைக்கு அண்ணன் போடம்மா தாயே பிச்சை போடம்மா இதைக்கு பிச்சை போடம்மா தாயே அம்மா அம்மா போடம்மா ஒரு பண்டாரம் வந்து பிச்சை கேட்கிறான். அடியே செங்கமலாம் தினை கொண்டாடி பண்ணப்பட்டானிலே வாரித்தனை எடுத்தால் செங்கமலம் மாயாண்டி சொல்லைக்கு பிச்சை போட தலைவாசல் ஈசனோ ஏறிட்டு பார்த்தார் பண்டார வடிவத்தில். ஆமா மாவிசைக்கா தெரியும் ஆயிழையாள் அங்கிருக்க ஆண்டிக்கு பிச்சை போட அடப்பக்காரி வரலாமா அல்லாமா வீட்டுக்காரி இருக்க வேலைக்காரி வந்ததென்ன என்றார் மாயாண்டி சுடலை. இதனாலே கோபம் கொண்ட செங்கமரம் கொண்டு வந்த திரைய வீட்டை கொண்டு டாப்பு போட்டுனான். மாவிசைக்கு கேட்டா ஏண்டி என்னமா பிச்சை போட போனா பிச்சை போடாம வீட்டுக்காரி போட்டதான் வாங்குவானா அந்த கிழக்கு பண்டார பையன் பிச்சைக்கார பையன் இருக்கும்னா திமுரு என்ன பார்த்தா வேலைக்காரி மாதிரி நான் போட்டா வாங்க மாட்டான். நீ வேலைக்காரி வீட்டுக்காரி போட்டதான் வாங்குவானா. ஆமா உடனே செங்கமலம் சொல்லியதை கேட்ட மாவிசைக்கு நம்மளை பேர் சொல்லி அழைத்தான் இந்த பண்டாரம். பெண்ணாக பிறந்து விட்டால் பிச்சையிட்டு பேர் வாங்க வேண்டும். பேர் சொல்லி அழைத்த பண்டாரத்தை நம்ம பிச்சையிட வேண்டும் என்று பெண்ணார் ரசியான மாவிசைக்கு போட்ட கிழக்குப்பட்டியில அள்ளினார் மலத்தினைய மாயாண்டி சுடலைக்கு கொண்டு வந்து பிச்சை போட மாவிசைக்கு வருகிறாள். எப்படி வருகின்றாள்? இப்படி வருகிறார். செய்யலையார் மாவிசைக்கு மாயாண்டிக்கு பிச்சை போட முன்வாசல் முன்வாசல் வார போது பின்வாசல் வந்தேன் என்றார். அவளோ பின்வாசல் வார போது மாயாண்டி முன்வாசல் வந்தேன் என்றார். கண்ணால் கண்ட மாவிசைக்கு பின்னும் முன்னும் அண்ணன் கேட்ட பண்டாரே செஞ்சுடலை கற்பை சுரையான சுடலை ஈசன் அருளாரே மாவிசைக்கு
கர்ப்பமாகி 7 மாத சூழாக இருக்கிற போது அந்த மலையாளத்திலே ஏழுமலைக்காவு காக்காட்சி மலை கண்ணாடி சோலையில் ஒத்தக்கல்லு தேடியிலே 7 வீட்டு பணிய மக்களும் 8 வீட்டு வேலையாட்களும் மலைவிளையை திருத்தி மலைவிளையிலே மல வாழைப்பயிர்கள் கரும்பு கடந்தன செந்தன கம்பு கேழ்வரகு மலைவிளையிலே பலவிதமான பயிர்களை செய்தார்கள். இதை மாயாண்டி சுடலை அழிக்க வலிய மக்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் உலகத்திலே பெரிய மாந்திரவாதி காளிப்பொலையனை கொண்டு வந்து ஈவலக்க செய்ய அங்கே கடவுள் மகன் மாயாண்டி சுடலை பல அட்டூழியம் செய்து சேவிக்கிற புறையனை செவிட்டேட்டி அடிக்க மாந்திரவாதி புறையன் இந்த பொல்லாத தேவதையை பிடிக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணும் போது சுடலை ஈசனோ மாந்திரவாதி உன்னுடைய சிமிழுக்குள்ள உங்க கட்டுக்குள்ள அகப்படணுமானா காக்காட்சி மலை கண்ணாடி சோலையிலே இந்த கடவுள் மகன் மாயாண்டி சுடலையாய் எனக்கு நிலையம் போட்டு உன் கையினாலே ஊட்டு கலந்தர வேண்டும். சூளாடு சூடுப்பண்ணி பாலாடு பாடுப்பண்ணி கருங்கடா செங்கிடா ஆடு கோழி யாழாம் பரலை எருமக்கடா பணி கொடுத்து 8வது வரல தாயாத்தலமல் தலப்புள்ள சூலி கொண்டு வந்து 7 மாத்த சூலியை இந்த மாயாண்டி சுடலைக்கு நீ மாப்பூசை கொடுத்தையானா மயிச்சுள்ள அகப்படுவேன். மாந்திரவாதியோ பெற்ற மகளை பதிவுத்தால் இந்த பேயாண்டியை பிடிக்க வேண்டும் என்று மாப்பூசை தருகிறேன் ஊட்டுக்களம் தருகிறேன் என்று ஆணையிட்டு கொடுத்தார். உடலை ஈசன் சிமிழ் அடப்பட்டார். மனவளையில் ஈக்கெல்லாம் விலகி போச்சு. சிமிழை எடுத்தான் மாந்திரவாதி கேட்டிட்டான். கேட்டி உத்தரத்தில் தூக்கிட்டான். சொன்ன நாள் தவறியது செஞ்சுடலை மாயாண்டி சிமிழை விட்டு சிரிப்பாய்ந்து மாந்திரவாதி 7 மணி வல்லையத்தார் முறையா ஊட்டுக்கிழந்த முறையா உன்னை உயிரை வாங்கட்டுமான் மாந்திரவாதி மனம் கலங்கி கொல்லாத தேவதையே உனக்கு ஊட்டுக்களம் தருகிறேன் கொண்டு விடாதே என்று வண்டியிட்டு 8 நாளைக்குள்ள தாரேன் என்று மாந்திரவாதி ஆணையிட்டு கொடுத்தான். அந்த பிரகாரம் காக்காட்சி மலை கண்ணாடி சோலையில் கல்லு தேரியில மாயாண்டி சுடலைக்கு மாந்திரவாதி மண்ணால் பிரமிட்டு 8வது பிரமிட்டு 7 வைத்து மலை தாத்தி 1 ஓட்ட அரிசி வாங்கி மொத்தமா ஒரே உடப்பா போட்டான். சூழாடு சூடுப்பண்ணி பாலாடு பாருப்பண்ணி கருங்கடா செங்கிடா ஆடு கோழி 7ஆம் பரல எருமக்கடா பறி கொடுத்தான். 7 மாத்த சொல்லிக்கு எங்க போவேன் கொல்லாத சுடலைக்கு மாப்பூசை கொடுக்கணுமே. மாந்திரவாதி நினைத்தார் நமது மகள் மாவிசைக்கு கொண்டு வர வேண்டியதான். பெற்ற மகளை பறி கொடுத்தாலும் இந்த பேயாண்டியை பிடிக்கணும் என்று பொல்லாத மாந்திரவாதி தன்னுடைய குலமகள் ஒரு மகள் தன்னுடைய திருமகள் என்று எண்ணாம தன் மகளான மாவிசைக்கு மாரணத்தால் மயக்கி மாயாண்டி சுடலை இதனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்து பொல்லாத மாந்திரவாதி புலையன் தன் பெண்மகளான மாவிசைக்கு மாயாண்டி சுடலைக்கு நெஞ்சியேறி மாப்பூசை கொடுத்தான். மாந்திரவாதி இப்படி கொடுத்த போது சுடலை ஈசன் யானை பலி வேண்டார். உடனே ராமராஜனுடைய யானையை கொண்டு வந்து சுடலைக்கு பலி கொடுத்தான். இதை கொட்டாரக்கரை ராமராஜன் அறிந்து இந்த கொடிய சண்டான பாவிய நாட்டிலே வைக்கக்கூடாது என்று மாயாண்டி சுடல கோவில் முன்னே மாரளவு குடிய வெட்டி மாந்திரவாதி காளிப்புலையனை உள்நிறுத்தி மற்றொரு யானையாரே அவன் தலையை ராமராஜா இடறச் செய்தார். மாந்திரவாதியினுடைய பலியையும் மாயாண்டி ஏற்று மாந்திரவாதி கூட்டத்தை எல்லாம் தட்டி நோக்கி தரமட்டமாக்கி கோட்டையை மண்கோட்டை போட்டுவிட்டு கொட்டாரக்கரை வந்து செஞ்சுடலை மாயாண்டி அன்னை பகவதியிடத்தில் விடைபெற்று அங்கே சில காலம் இருந்துட்டு அன்னையிடம் விடைபெற்றுக் கொண்டு பாண்டவன் மாயாண்டி கொட்டாரக்கரை குமரி பகவதி வாசல் விட்டு குடகுமலச்சாரல் வந்து குழல்வாய் மொழி அம்பாளை தரிசனம் செய்து அங்கிருந்து ஆண்டவன் செஞ்சுடலை மாயாண்டி தென்பொதிகை மலை வந்து ஆரியங்காவி அருள் சொரிமுத்தையனை வனை கேட்டு ஒட்டந்த அவன் ஆசை வந்து அமரபர நீதி தம்மாள் அவன் ஆசை சிவனாரை உலகம் சர்வசீய ஆண்டவன் சுடலை மாயாண்டியே யாடங்கோ தலவாய் மாடனாலே யா ஐயங்காட்சி கப்பலைகள்
தலையும் விட்டு என் ஆண்டவன் தான் மாயாண்டி ஏ தென்முகமா வாராரு ஏ தென்முகமா வாராரு ஏ பேச்சியோடு பிரம்மசத்தியே ஏ பேயாண்டி குடலையுமாய் என் ஆண்டவன் தான் வாய் மாடசாரு ஏ தலைவை நல்ல மாடனோடு ஏ மாடனோடு மாடத்தியா ஏ மாயாண்டி குடலையுமா ஏ கொழுப்போட நாவழகம் ஏ தலைவாய் மாடனுக்கு குழுப்போட வல்லாழகம் ஏ கொம்பு ரெண்டும் விளக்கரிய ஏ கோடை இடி தவாய் மாட ஏ கோடை இடி தவாய் மாட ஏ அத்தங்கர சுடலையோடு ஏ ஐயம்பட்டி தேவதைகள் ஏ கோடு போடு என்று சொல்லிய ஏ பொல்லாத சுடல செய்வோம் ஏ தென்முகமா வருகுதையா ஏ களக்குடி ஊராதியே ஏ ஆதிபரா சத்தியம்மா இங்க அட்டமா காளியத்தான் அட்டவன் தான் மாயாண்டி ஏ அடிபணிந்து சர்வதைது ஏ களக்குடி ஊராதியே ஏ ஊருக்கு கீழ்புறத்தில் ஏ குளத்துக்கு மேல்புறத்தில் ஏ அண்டவன் சுடலை மாடசாலை அண்டம் இதழ்வாய் மாடனோடு ஐயா சொல்ல இந்த பெருமானோ இங்க செஞ்சு விடல முண்டனோடு ஏ புழுவனோடு புழுவத்தியா ஏ கூத்தாடி தேவதையோ ஏ கோலக்கார தேவதைகள் ஏ அதிபதி சுடலை மாடனோடு ஏ ஐயா தளவாய் மாடனுமா ஏ ஆடிப்பாடி விளையாடி ஏ அத்தங்கர சுடலையோடு ஏ ஐயம்பட்டி தேவதைகள் ஏ முப்பர் குல சமுதாயத்தார் வழிபடு தெய்வமாக ஏ ஆலயமும் கொண்டல்லவோ கோவில் கொண்டு தானமர்த்தார் ஏ கோவில் கொண்ட மாடனுக்கு இங்க அத்தங்கர சுடலைக்குமாய் ஏ ஐயம்பட்டி தேவதைக்கோ ஏ அண்ணாவி சுடலை மாடனுக்கோ ஏ அழகு நிலவாய் மாடனுக்கோ ஏ வருடத்தில ஒரு நிலவை புட்டுக்கிழங்குறை விழாவும் பூஜை பலிதான் நடத்த அத்தனையும் ஏற்றுக்கொண்டு அந்த அத்தங்கர சுடலையோடு ஏ ஐயாதவாய் மாடனோடு ஏ ஐயம்பட்டி தேவதைகள் கோவரமும் கொண்டல்லவோ ஏ ஆடிப்பாடி விளையாடி